குட்டீஸ் பிரைஸலோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக்கோட சாம்பல் வர்ஸ்க்கு கரெக்டாக ரிப்ளை பண்ணியிருந்தேன். சோனா சிஸ்டர், கிறிஸ்டி சிஸ்டர், ஜீவிதா சிஸ்டர். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஐடியிலேருந்து ரிப்ளை வந்திருக்கு. மோனின்றவங்க ரிப்ளை பண்ணியிருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து இந்த வீடியோக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் வீக்கோட சாம்பல் வர்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த பண்ணின ஸ்நானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இதுதான் வந்து அந்த கரெக்டான அதிகாரம். இப்போ குட்டி மெசேஜ் என்னன்றது பார்க்கலாம். நான் வந்து பெரிய பிரசங்கியாரெலாம் ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச மெசேஜ் வந்து நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்து இந்த மெசேஜில் எதனா தப்பு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். இந்த வசனம் வந்து தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுத்தது. அவங்களுக்கு வந்து எகிப்து தேசத்துலேருந்து அவங்கள வந்து எங்கே கொண்டு போகிறாரு? கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறாரு. நிறைய பேரை வந்து அங்கேருந்து அழைச்சிட்டு கொண்டு வராங்க. ஆனால் வழியில் வந்து என்ன பண்ணுறாங்க? பாதி பேர் வந்து தேவனை வந்து கோபம் ஊட்டுறாங்க. அவருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்யும்போது பாதி பேரை வந்து அவர் அழைச்சிடுறாரு. நம்மளையும் கூட வந்து நம்மளை வந்து எதுக்காக அழைச்சிருக்காருன்னா பரலோகத்திற்கு நான் போகணும், பரலோகத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளையும் அழைச்சிருக்காரு. நான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்ன்ற ஒரு வசனம் இருக்குல்ல, அது போல தான் வந்து நம்ம அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாலும் ஒருவேளை வந்து நம்ம வந்து தேவனை துக்கப்படுத்தணும்னா இல்லை வந்து அவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும்போது நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்? பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் ஆயத்த பண்ணின ஸ்தலத்தை வந்து நம்மளால அடைய முடியாது. உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்து நம்ம அநேக காரியத்தில் அவரை துக்கப்படுத்திருந்தோம்னா, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுருந்தோம்னா இன்னைக்கே நம்ம வந்து என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட தான் மனம் திரும்பலாம். இந்த வீக்கோட ஜம்பிள் வேர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவர் ஆகையால் தேவனே அந்நிய நீ எரிச்சல் உள்ள தேவனை பணிந்து கொள்ள வேண்டாம். அவர் ஆகையால் தேவனே அந்நிய நீ எரிச்சல் உள்ள தேவனை பணிந்து கொள்ள வேண்டாம். இந்த அதிகாரம், இந்த வசனம் வந்து எங்க இருக்குன்னா யாத்திராகமம் 30லேருந்து 40க்குள்ள இருக்கு. மறக்காம கண்டுபிடிச்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.